ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இயேசுவின் பிறப்பு அவ்வளவு முக்கியமா? கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அருகில் இருக்கிற 5 கிராமம் என்ற பகுதியிலே பிரசாந்த் என்கிற இளைஞன் ஒருவன் தான் பட்டினியாக இருந்த ஒவ்வொரு நாட்களையும் நினைத்து பார்த்த பின்பு சாலை ஓரங்களிலும் வீதி ஓரங்களிலும் படுத்து கிடக்கின்ற எத்தனையோ மனிதர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கோடு தினமும் உணவு படைத்து கொடுப்பதும், இரவிலே தூங்குகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான போர்வையை வாங்கி கொடுப்பதும் அவனுடைய பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், எப்படி இந்த அளவு நீ உதவி செய்ய மனமுவந்திருக்கிறாய் என்று. அப்பொழுது அவன் சொன்னான், நான் உதவியற்று நின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் எனக்கு உதவி செய்வதற்காக எத்தனையோ மனிதர்கள் கைகளை நீட்டினார்கள். எனவே அதை பெற்றுக்கொண்டதால் நானும் தொடர்ந்து செய்வதற்காக முயற்சிக்கிறேன் என்று சொன்னார். உதவி என்பது வெறும் 3 எழுத்து தான். அதை பிரித்து பார்ப்போமே. உதவியை உ த வி என்று 3ஆக பிரித்தோமானால், உ என்கிற எழுத்து உறவை வளர்க்கிறது. தா என்ற எழுத்து உதவியை பெற்ற ஒவ்வொருவரும் தகுதி என்கிற நிலைக்கு மாறுகிறார்கள். வி என்ற எழுத்து விடாமுயற்சியோடு நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை வழங்குகிறது. இயேசுவின் பிறப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதென்றால், இயேசு பிறந்ததே இந்த உலகிலே பலருடைய உதவியின் வெளிப்பாடு. அன்னை மரியா பெற்றெடுக்கிறேன் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லாமல் இருந்தால் அத்தகைய தாய் என்கிற உதவி இயேசுவுக்கு கிடைத்திருக்குமா? நான் இந்த குழந்தைக்கு தந்தை இல்லை என்று சூசையப்பர் கை கழுவின் இருந்தால் சூசை என்கிற நேர்மையான வளர்ப்பு தந்தை அவருக்கு கிடைத்திருப்பாரா? அல்லது அங்கே சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்ன பொழுது சாதாரண எளிய குடிலிலே இயேசு பிறப்பதற்கு அங்கே இடம் இருந்ததே, அந்த இடமும் கூட ஒரு வகையான இயேசுவின் பிறப்புக்கான உதவி அல்லவா? அங்கே ஞானிகள் வருகிறார்கள், அவர்கள் வந்து வணங்குகிறார்கள். இதுவே உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி என்று இடையர்களுக்கு வானதூதர் கூறியதும் கூட அந்த மக்களுக்கு உதவி செய்ய இயேசு பிறந்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம். பிரியமானவர்களே, நம்முடைய கையில் 5 விரல்கள் இருக்கின்றன. இந்த பெருவிரல் என்பது எப்பொழுதுமே நாம் நினைக்க வேண்டியவர்கள் தலை நிமிர்ந்து உயர்ந்த நிலையில் நிற்பவர்கள். இந்த ஆள்காட்டி விரல் என்பது வெற்றியாளர்களை சுட்டி காட்டுகின்ற விரல்.
இந்த நடுவிரல் என்பது சாதனையாளர்களாக மற்றவர் முன்பாக உயரத்தில் நிற்பவர்கள். இந்த மோதிர விரல் என்பது தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் என்று சொல்லப்படுகிற விலை உயர்ந்த பொருட்களை போடக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களான மோதிரங்களை மாற்றக்கூடியது. அப்படி என்றால் சிறப்புக்குரியவர்களாக உருவாக காரணமாய் இருப்பவர்கள். சுட்டு வீரல் நாம் எப்படிப்பட்ட பெரியவராக இருந்தாலும் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற படிப்பினையை சொல்லிக் கொடுத்தவர்கள். வெற்றியாளராக, சாதனையாளராக, உயரத்தில் நிற்பவராக, ஜொலிப்பவராக, சிறப்புக்குரியவராக, தாழ்ச்சி உள்ளவராக மாறுவதற்கு உதவி என்ற ஒரு வார்த்தை எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதவியை பெறுவதற்கு நாம் பிறந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவும் கூட உதவி செய்வதற்கும் உதவியை பெற்றதற்கும் இரண்டிற்கும் சேர்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருவருகை காலம் படிப்பினையாக நமக்கு கொடுக்கிறது. உதவியை பெற்றோம், உணர்வினில் கலந்தோம், உடைமைகளை பகிர்வோம், உயிர் உள்ளவரை அடுத்தவருக்காய் வாழ்வோம், மனமாற உதவி செய்வோம். கடவுளே உதவியின் வடிவமாய் வந்திருக்கிறார். அனைவருக்கும் நன்றி. ஜெபம். அன்பே உருவான இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் அனைவரும் உதவி செய்யும் மனப்பக்குவமே கிறிஸ்துமஸ் விழாவின் அடிப்படை என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவிகள் புரிய நல்மனதை எங்களுக்கு தந்திட அருள் புரியும். ஆமீன்.